என்னது திடீர்னு கண்ணு துடிக்குது? கண்ணு துடிச்சா பார்வதிக்கு எதனா பிரச்சனை வருமே. பொண்டாட்டி இங்கே தான் இருக்காளா? எங்கே இருக்கான்னு தெரியலையே. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. இங்கே இருக்காளா இல்லை அவுட் ஹவுஸில் இருக்காளான்னு தெரியலையே. ஒரு 15 நிமிஷம் அவளை யாரும் காப்பாத்தாம இருந்தா போதும். இன்னையோட அவ கதை முடிஞ்சிடும். கண்ணு வேற விடாம துடிக்குது. முன்னாடி வேற போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளே. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. மாமா மாமா பார்வதி, என்னாச்சு பார்வதி? பார்வதி, ரூம் எல்லாம் புகையா இருக்கு. பார்வதி வேற மயங்கி கிடக்குறா. என்ன ஆதி இவ்ளோ வேகமா வராரு? ஒருவேளை சமையல்காரி விஷயம் தெரிஞ்சு போச்சா? இவரை போக்க விடக்கூடாது. என்ன டென்ஷனா வரீங்க? ஆதி, என்னாச்சு ஆதி? நான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எதுவும் பேசாம ஒதுங்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எதுக்கு இப்படி போயிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. குறுக்கு நிக்காத, வழி விடு. முடியாது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் வழி விடுறேன்.
பெரிய தம்பி பெரிய தம்பி வராரு, அந்த பக்கமா போய் விளையாடு. குறுக்க மறுக்க விளையாடிக்கிட்டு இருக்காரு. பார்வதி, 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 பார்வதி. பார்வதி, இங்க பாரு. பார்வதி, பார்வதி, கண்ணை திறந்து பாரு. பார்வதி, பார்வதி. கண்ணை திறந்து பாரு. பார்வதி, இங்க பாரு. உனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாத, நான் இருக்கேன். என்ன ஆச்சு பார்வதி? ரூம்குள்ள எப்படி இவ்வளவு போக? வெளியே வேற தாப்பால் போட்டு இருந்துச்சு. இப்பதான் நான் வீட்ல இருந்து வந்தேன் மாமா. போன்ல சார்ஜ் கம்மியா இருக்குன்னு ரூம்குள்ள சார்ஜர் தேடிட்டு இருந்தேன். ரூம்குள்ள சார்ஜர் இல்லைன்னு வெளியே தேடி பார்க்கலான்னு பார்த்தா திடீர்னு கதவு சாத்தி இருந்துச்சு. ரூம்குள்ள எப்படி இவ்வளவு புகை வந்துச்சு? தெரியல மாமா. என்ன உள்ள வச்சு யாரோ கதவை தாப்பா போட்டிருக்காங்க. நான் கதவை திறங்கன்னு தட்டிட்டு இருக்கும் போதுதான் ரூம்குள்ள புகையா இருந்ததே கவனிச்சேன். அந்த புகையால கண்ணெரிச்சல் ஏற்பட்டு மூச்சு விட முடியாம என்ன காரணம்? அது வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த மித்ராவை நான் என்ன பண்றேன்னு பாரு. நில்லுங்க மாமா, கோவப்படாதீங்க. மித்ரா என்ன அடிச்சா, பதிலுக்கு நான் அவளை அடிச்சேன். அதுக்காக தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. இது பொம்பளைங்க பிரச்சனை. மித்ராவை நான் பாத்துக்கிறேன், நீங்க பொறுமையா இருங்க. அந்த மித்ரா உன்னை கொல்ல பாத்திருக்கா. இதுக்கப்புறமும் நான் பொறுமையா இருந்தா அவ எந்த எல்லைக்கும் போவா. அவளை சும்மா விட முடியாது.
வா வெளிய. ஏய் மித்ரா, வெளிய வா. அவள கொலை பண்ண முயற்சி பண்ணணும். சும்மா நடிக்காத. அவுட் ஹவுஸ்ல ரூம்குள்ள இருந்த பார்வதிய ரூம் விட்டு வெளியே தப்பிச்சு வந்துட கூடாதுன்னு வெளியே தாப்பால் போட்டு விஷ புகையை உள்ள வீசிட்டு வந்திருக்க. பார்வதியை கொல்ல பார்த்திருக்க. இந்த அவசர கொடுக்க அறகுறையா என்னமோ பண்ணிருக்க போல இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்ப இவங்கிட்ட இருந்து இவளை காப்பாத்தணுமே, என்ன சொல்லி சமாளிக்கலாம்? நீ என்ன ஆதி, அக்கா ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து நம்ம வீட்டு மூத்த மருமக மேல பழி போட்டுட்டு இருக்கியா? என்ன மறைச்சா? அக்கா ஊர்ல இல்லாத போது நான் தானே அவங்க இடத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். நீயே சொல்ல ஆதி, மித்ரா இந்த வீட்டோட மூத்த மருமக, அவ எதுக்காக இந்த சமையல்காரியை கொல்ல முயற்சி பண்ணணும்? நல்லா கேளுங்க ஆண்டி. அகிலா ஆண்டி ஊர்ல இல்லாத போது என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாரு. அதுவும் நான் அவுட் ஹவுஸ் போனதா சொல்றாரு. அவுட் ஹவுஸ் போறதுக்கு எனக்கு என்ன தலை எழுத்த ஆண்டி? அதானே. அப்போ நீ அவுட் ஹவுஸ் போல, பார்வதியை கொலை பண்ண முயற்சி பண்ணல. ஆமா, நான் அவுட் ஹவுஸ் போகவும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி யாரையும் கொலை முயற்சி பண்ணவும் இல்ல. நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு என் மேல வீணா பழி சுமத்துறீங்க. ஏய், உன் மேல வீண் பழி போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உமா, மாமா. வெளியே தோட்டக்காரங்க இருப்பாங்க, வர சொல்லு. சரிங்க மாமா, கூட்டு வரேன். நீ அவுட் ஹவுஸ் போனியா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும். வாங்கண்ணே, வாங்க. வராங்க மாமா. ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க அவுட் ஹவுஸ் போனாங்களா? பயப்படாம சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க அவுட் ஹவுஸ் போனாங்களா இல்லையா? நீங்க பார்த்ததை சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் இவங்க அவுட் ஹவுஸ் பக்கமே போல பெரிய தம்பி. எனக்கு என்னமோ இவங்க அவுட் ஹவுஸ் பக்கம் போனதை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை பெரிய தம்பி. இப்பவாது நான் அவுட் ஹவுஸ் போலங்கறத நம்புறீங்களா? ஆமா, நான் போகும்போது கார்டன்ல ஒரு சின்ன பொண்ணு விளையாடிட்டு இருந்துச்சு. அது யாரு? அது என் பேத்தி தான் பெரிய தம்பி. ஓ, அவளை கொஞ்சம் கூட்டு வரீங்களா? சரி, கூட்டு வரேன். நீங்க போங்க. சரிங்க. அதை எதுக்கு கூப்பிடுறான்? ஆதி, குழந்தை எதுக்கு வர சொல்றீங்க? குழந்தை வந்து என்ன சொல்ல போகுது? அதுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்க போய் சொல்லாது.
இப்போ உண்மை தெரிய வரும் பார். விட மாட்டான் போல இருக்கு. உங்க பேர் என்ன? தீபா. குட். நீங்க குட் கேர்ள் தானே? ஆமா. ம். நீங்க கார்டன்ல பால் விளையாடிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ இங்க நிக்கிற அக்கா அங்க வெளியே இருக்க வீட்டுக்கு போனாங்களா? ஆமா போனாங்க. சொல்லிடுச்சு. ஏய் இங்க பாரு. நீ பார்த்தது இந்த அக்காவா இல்ல வேற அக்காவா? என்ன? அதுக்கு இல்ல ஆதி, ஒருவேளை பார்வதி போனது கூட பார்த்துட்டு சொல்லலாம்ல, சின்ன குழந்தை தானே. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இவங்க போனதை நீங்க பாத்தீங்களா? முதல்ல ஒரு அக்கா பந்து எடுத்து கொடுத்துட்டு உன் பேர் என்னன்னு கேட்டுட்டு போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த அக்காவும் அவங்க பின்னாடியே போனாங்க. நான் பார்த்தேன். மாட்டிக்கிட்ட. தேங்க்யூ. நீங்க போய் விளையாடுங்க. கூட்டு போங்க. சரிங்க, வா. அவுட் ஹவுஸ் பக்கம் போறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தான்னு கேட்ட. இப்ப என்ன சொல்ற? பார்வதியை கொலை பண்றதுக்கு தானே அவுட் ஹவுஸ் போனேன். நல்லா வேணும். ஆமா, நான் அவளை கொலை பண்ணதா போனேன். ஆதிக்கடவுர் அகிலாண்டீஸ்வரியோட மூத்த மருமகளான என்ன தெரியுமா? பார்வதிய என் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர். இருந்துட்டு போகட்டும், ஆனா நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. ஏய், சும்மா மூத்த மருமகள்லாம் சொல்லிட்டு இருக்காத. நான் உன் கழுத்துல தாலி கட்டினா எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல கட்டதான் போறீங்க. அது நடக்காது. நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்க, கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும்னு அகில ஆண்டி ஆல்ரெடி சொல்லிருக்காங்க. அம்மா சொன்ன அந்த நாள் வரத்துக்குள்ள நான் உன் வேஷத்தை கலைச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறேன். இந்த வீட்டை விட்டு போறது நானா இல்ல அந்த சமையல்காரியான்னு பார்க்கலாம்.